ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. அண்ட் டேரக்டர் ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரீடிங் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ரொம்ப நாளாக உங்களை ப்ரேயர் இன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலையில் இருக்கிறீங்க. கவலைகள் அதிகமாக இருக்குது, நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, என்னடா நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், இப்படி நடக்கவே மாட்டேங்குதே, வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி போகுதே, போர் அடிக்குதே அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க தான் போகுது. இடம் விட்டு இடம் மாறுவீங்க, இல்லை ஜாப் விட்டு ஜாப் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏதோ புது வீடு வாங்கணும் அப்படின்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வாங்கிறதுக்கு இந்த மாதத்துல ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. பல நாட்கள் பல ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கலை அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. கவலைகள் அதிகம், ஸ்ட்ரெஸ்ஸு அதிகம், நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு பலன் இல்லை அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு இருக்கீங்க. உங்களோட த்ரோட் சக்ராவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எனக்கு இந்த கார்டு மூலமாக எனக்கு தெரியுது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ இனி வர காலங்களில் எப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார் மாதிரி முன்ன போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் பர்ஃபெக்டாக நடக்க போகுது. நீங்கள் பிளான் பண்ண விஷயம், நீங்கள் என்ன டார்கெட் பண்ணியிருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை படிப்பு விஷயமா இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்குது, இப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சாலும் அதுவும் மாறும். கண்டிப்பாக ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்புங்க. ஏன்னா யூனிவர்ஸ் உங்கள் கூடயே தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் என்ன வேதனைப்படுறீங்கன்றதை நம்மளோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும், நம்புங்க. மணி ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிளாக்கேஜ், ஸ்லோவாக தான் போகுது அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம இவ்வளோ ஆர்டர் போடுறோம், மணி பிரச்சனை நமக்கு தீரவே மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கே லைஃப்பில், எப்போ நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கையில் நிற்கும். ஸ்டார் மாதிரி முன்ன போகிறீங்க. உங்கள் லைஃபு இப்படி இருக்குமான்னு கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க, நம்புங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கஷ்டப்படுறதே எதுக்குன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியறதுக்கு தான், ஒரு சில அனுபவம் காட்டுறதுக்கு தான் கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு பெரிய விஷயம் நம்ம கையில் கிடைக்குதுன்னா அதுக்கு பல டெஸ்டிங் வைப்பாங்க கடவுள். பல டெஸ்டிங்னா இந்த தகுதி உங்களுக்கு இருக்கா, இந்த தகுதி உங்களுக்கு இருக்கா, பல கஷ்டம் கொடுக்கறதுக்கு உங்களை டியூன் பண்ணுறது, உங்களை பெரிய பொசிஷன் கொடுக்கறதுக்கு, பெரிய வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தான். நம்புங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை இப்படியே போகாது, இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும்னு நினைங்க. மணி பிளாக்கேஜ் இருந்திருக்கு. அந்த மணி பிளாக்கேஜ் பல பிரச்சனையை பார்த்துருக்கீங்க. இப்போயே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மாறும், மாறக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். நல்ல நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு, நீங்கள் போடுற ஸ்பீடுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட விஷயத்துக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன தேடினீங்களோ அது உங்கள் கையில் கிடைக்க போகுது. நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்களோ அது உங்கள் கையில் கிடைக்க போகுது. அது மணியாக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம்,
இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வாழ்க்கை இப்படியே போகாதும், இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகணும்னு நினைங்க. யாராவது வந்து வெளிநாடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பு ரீதியாக ஏதாவது வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கடல் கடந்து போக வேண்டிய சான்ஸ் நிறையா இருக்குது. நீ பிரச்சனைகள் எல்லாமே வந்து கூடி சீக்கிரம் தீரும். கரெக்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்கும். ஸோ ஒரு சில கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, ஓவர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. கிளாரிட்டியாக ஒரு பொறுமையாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கே புரியும் நீங்கள் எதுக்கு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஆன்சர் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் தெரியும். ஸோ அள்ளி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? கமெண்ட்ஸ்க்கு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்க தான் போகுது. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் பர்ஃபெக்டாக நடக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல குட் நியூஸ்லாம் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. லைஃப்பில் ஒரு சேஞ்சஸாக பார்க்க போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹெல்த்தி எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து ஹெல்த்தும் முக்கியம். ஐம் ஹெல்த்தி, ஐம் ஹாப்பி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். கண்டிப்பாக உங்கள் பக்கம் தான் சாதகமாக முடியும். ஸோ யூனிவர்ஸோட கைடன்ஸ் உங்களோட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்புங்க, கண்டிப்பாக ஒரு நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. பி பாசிட்டிவ். எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க லைஃப்பில். ஏன்னா வந்து லைஃப் வந்து இருக்கிறது கொஞ்ச காலம்தான். நம்ம வந்து கெட்டதே நினச்சிக்கிட்டு இப்படி நடக்காது நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப்பில் அந்த கெட்டதாக நடக்கும். கொஞ்சம் பாசிட்டிவ் திங்கிங் தேவைப்படுது. மைண்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்கோங்க. ஸோ நல்லதே நினைக்க, நல்லதே நடக்கும். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க? ஸோ ஏஞ்சல்ன்றது யாரும் இல்லை, நம்ம குலதெய்வம் தான். நம்ம பிறக்கும் போதுலேருந்து கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்காங்க. நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எதையுமே மறைக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க பார்ப்போம். நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு ஸ்டாப் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்டாப். ஓகே, நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நடக்க தான் போகுது. நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ எந்த விஷயத்துக்கும் பயம் வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம். ஏன்னா நம்மளோட குலதெய்வம் ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்புங்க. ஸோ யாராவது உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு கெடுதலே பண்ணியிருந்தாலோ அதை அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்க தான் வேணும், மறக்கக்கூடாது. மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் அவங்க பண்ண விஷயத்த எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து மன்னிச்சு விடுறது பெரிய தண்டனை அவங்களுக்கு. பண்ண விஷயத்த இதையும் மறக்கக்கூடாது. அதை மட்டும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அது மறந்துடாதீங்க. நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. ரிமைன் பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக நடக்க தான் போகுது. ஸோ எப்பயுமே லைஃப்பில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நீங்களே ட்ரீம் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்களோ
நம்ம லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே ட்ரீம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.